அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் தற்போது பிஎம்ஸ்ரீ திட்டத்தில் மாநில அரசு இணைவதற்கு ஒப்புதல் தெரிவிக்கவில்லை. அதனால் அதற்கு வழங்க வேண்டிய நிதியை மத்திய அரசு நிறுத்திவிட்டது. எனவே இங்குள்ள ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்க முடியவில்லை. உடனடியாக மத்திய அரசு நிதியை விடுவிக்க வேண்டும் என்று துவங்கிய பிரச்சனை தற்பொழுது இந்திய திணிப்பு வரை வந்து நின்றுள்ளது. அது மிகப்பெரிய பிரச்சனையாகி தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் கெட் அவுட் மோடி என்றும் அதற்கு பதிலடியாக கெட் அவுட் ஸ்டாலின் என்றும் 2 நாட்களாக மிகப்பெரிய அரசியல் களமானது சூடுபிடித்துள்ளது. குறிப்பாக இந்த பிஎம்ஸ்ரீ திட்டத்தில் எதற்காக இந்த ஒதுக்கீடானது நிறுத்தி வைக்கப்பட்டது, இதில் என்னதான் பிரச்சனை இருக்கிறது என்பது குறித்து விரிவாக பார்க்கின்ற பொழுது, இந்த திட்டமானது மத்திய மாநில ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. அப்படி என்றால் மத்திய அரசும் இதற்கான நிதியை தரும், மாநில அரசும் இதற்கான நிதியை தரும். இருவரும் இணைந்து செயல்படுவதுதான் இந்த ஒருங்கிணைந்த கல்வி திட்டமாகும். அந்த திட்டம் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது என்று பார்க்கின்ற பொழுது, அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது அனைவருக்கும் கல்வியை உறுதி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் சர்வ சிக்ஷா அபியான் என்ற ஒரு திட்டத்தை அவர் கொண்டு வந்தார். இதன் மூலமாக 6 முதல் 14 வயது வரை உள்ளவர்கள் அனைவருக்குமே கல்வியானது கட்டாயமாக உறுதி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் அந்த திட்டமானது அறிமுகம் செய்யப்பட்டது. அப்பொழுது மத்திய அரசு 50% நிதி உதவியும் மாநில அரசு 50% நிதி உதவியும் வழங்கி ஒருங்கிணைந்த கல்வி திட்டமாக செயல்படுத்தப்பட்டது. இதன் பிறகு இந்த திட்டமானது 2009 RMSA அதாவது ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் என்று மாற்றி அமைக்கப்பட்டது. மத்தியமிக் என்பது இடைநிலை, அதாவது இடைநிலை கல்வியும் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டு RMSA என்று வழங்கப்பட்டது. அதன் பிறகு 2018ஆம் ஆண்டு இந்த சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் இவையெல்லாம் மீண்டும் ஒருங்கிணைத்து செய்யப்பட்டு மீண்டும் SSA என்ற பெயரில் சமக்சர சிக்ஷா அபியான் திட்டமானது கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகு மத்திய அரசு 55 நிதி உதவியும் மாநில அரசு 45% நிதி உதவியும் வழங்கப்பட்டு வந்தது. மேலும் அதிகரிக்கப்பட்டு மத்திய அரசு 60% நிதி உதவியும் மாநில அரசு 40% நிதி உதவியுமானது வழங்கியது. இதன் பிறகு 2020ஆம் ஆண்டு மத்திய அரசானது புதிய கல்விக் கொள்கையை அறிமுகம் செய்தது. இந்த புதிய கல்விக் கொள்கையிலும் மும்மொழி திட்டமானது நடைமுறைப்படுத்தப்படும். அதாவது தங்கள் தாய்மொழியான தமிழில் படிக்கலாம், அயல்நாட்டு மொழியாக ஒரு ஆங்கிலத்தை படிக்கலாம். அதை தவிர இந்திய மொழிகளில் இந்தி உட்பட தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என்று எந்த மொழியும் படிக்கலாம் என்ற வாய்ப்பானது வழங்கப்பட்டது. இதை தமிழக அரசானது இருமொழிக் கொள்கை என்ற அடிப்படையில் இவற்றை ஏற்கவில்லை. ஆனால் இதன் அடிப்படையில் தான் மும்மொழி திட்டத்தை அமுல்படுத்துவதற்காக பிஎம்ஸ்ரீ என்ற மாதிரி பள்ளிகளை இந்தியா முழுவதும் மத்திய அரசானது கிட்டத்தட்ட 14,500 பள்ளிகளை அறிமுகம் செய்தது. பிரதான் மந்திரி சிக்ஷா ஃபார் ரைசிங் இந்தியா என்ற வகையில் இதானது அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுதான் பிஎம்ஸ்ரீ என்ற திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்வதாக, அதாவது இந்த திட்டத்தில் இணைந்து செயல்படுவதாக 2024 மார்ச் மாதம் 15ஆம் தேதி தமிழகத்தின் தலைமை செயலாளராக இருந்த ஒரு கடிதம் ஒன்றை மத்திய அரசுக்கு எழுதினார்கள். அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டால் மட்டுமே பிஎம்ஸ்ரீ திட்டமானது நடைமுறைப்படுத்தப்படும். அதன் பிறகுதான் அதற்கான நிதி உதவியும் வழங்கப்படும் என்பது இந்த திட்டத்தினானது ஒரு அமைப்பாகும். எனவே அவர்கள் இதில் சேருவதாக சம்மதம் தெரிவித்து ஒரு கடிதம் எழுதியுள்ளனர். இதை தவிர
பள்ளி கல்வித்துறை செயலாளர் தலைமையில் மாநில அளவிலான குழு அமைக்கப்பட்டு அதன் பரிந்துரையின் அடிப்படையிலேயே சேருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அப்பொழுதே இதற்கான மிகப்பெரிய எதிர்ப்பானது கல்வியாளர் மத்தியிலே எழுந்தது. அதாவது மும்மொழிக் கொள்கையை தமிழக அரசு பிஎம்சி திட்டத்தின் மூலமாக அமுல்படுத்துகிறது என்று பலரும் இதற்கான எதிர்ப்பை அவர்கள் தெரிவித்தார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது மத்திய அரசு என்ன சொல்கிறது என்றால், உங்களுக்கு இந்த சர்வ சிக்ஷா அபியான் மற்றும் ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா மண்டல் மற்றும் சமக்கர சிக்ஷா அபியான் திட்டமெல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு செயல்படுத்துவதில்தான் இந்த பிஎம்சி திட்டமும் வருவதால் நீங்கள் பிஎம்சி திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு ஒப்புக்கொண்டால் மட்டுமே நாங்கள் தவணைத் தொகையை விடுவிப்போம் என்று தெரிவித்து தவணைத் தொகை இதுவரை விடுவிக்கவில்லை. இந்த பிஎம்சி திட்டத்தில் முக்கியமான அம்சம் என்னவென்றால், இந்த திட்டமானது மத்திய அரசு யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. எந்தெந்த மாநில அரசுகள் விரும்புகிறதோ அவை இவற்றை கொண்டு வரலாம். அதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கையெழுத்திட வேண்டும். அப்படி கையெழுத்திட்டால் மட்டுமே மத்திய அரசு நிதி உதவி தரப்படும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஏற்கனவே 3 மாநிலங்களுக்கான நிதியை நிறுத்திவிட்டது. குறிப்பாக டெல்லி, பஞ்சாப், மேற்கு வங்கம் ஆகிய 3 மாநிலங்களும் எதிர்க்கட்சி ஆட்சியில் இருப்பதால் இந்த திட்டம் அமல்படுத்தப்படவில்லை என்று நிதியை அங்கு நிறுத்திவிட்டது. இப்போ 4வது மாநிலமாக தமிழ்நாட்டிற்கும் இந்த நிதியானது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த தவணைத் தொகை தான் வேண்டுமென்று கேட்கிறார்கள். குறிப்பாக இந்த 60% பணம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்றால், இந்த புதிய கல்விக் கொள்கையில் முக்கியமான அம்சமாக தமிழகத்தில் ஒரு சில பள்ளிகள் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டு புதிய கல்விக் கொள்கையின் மாடல் ஸ்கூல் மாதிரி பள்ளியாக அவைகள் செயல்படுத்தப்படும். இதற்காக மத்திய அரசு 5 ஆண்டுகளுக்கு மட்டுமே நிதி உதவி செய்யும். அதன் பிறகு முழு செலவை மாநில அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் சுமார் இந்தியா முழுவதும் 1.5 கோடி மாணவர்கள் இதில் பயன்பெறுவார்கள் என்று அவற்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பள்ளியில் என்னென்ன வசதிக்காக இந்த 60% மத்திய அரசு தருகிறது என்றால், இந்த பசுமை பள்ளிகளாக உருவாக்கப்படும். அதாவது சூரிய சக்தி மூலமாக LED விளக்குகள் வசதியும், பிறகு நவீனமான நூலகங்கள் மற்றும் பசுமை இயற்கை விவசாயம் கொண்ட தோட்டங்கள் அமைக்கப்படும். தண்ணீர் சேமிப்பு, அதை தவிர குழந்தைகள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து கவனம் செலுத்துதல், உயர்தரமான கல்வி மற்றும் பாதுகாப்பான சூழல், பரவலாக கற்றுக்கொண்டு அதன் மூலமாக கேள்விகளை கேட்பது. இந்த வகையிலே இதற்கான மிகப்பெரிய தேர்வுக்குழுவானது அவ்வப்பொழுது இதை செயல்படுத்தப்படும். இந்த கல்வி திட்டமானது 5+3+3+4 என்று புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையிலேயே செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த பிஎம்சி திட்டம். ஏற்கனவே இந்த திட்டத்தில் சேருவதாக 2024 மார்ச் 15 தமிழக அரசு தலைமைச் செயலர் கடிதம் எழுதியுள்ளதால் நீங்கள் இதில் சேர வேண்டும். சேர்ந்தால் மட்டுமே தவணைத் தொகை தருவதாக மத்திய அரசு தெளிவாக தெரிவித்துவிட்டது. அதனால் தவணைத் தொகையானது வழங்கவில்லை. தற்பொழுது இவர்கள் இந்த பிஎம்சி திட்டத்தை ஏற்கவில்லை, மும்மொழி திட்டத்தையும் ஏற்கவில்லை. தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை மட்டுமே அமுல்படுத்தப்படும் என்பதால் மத்திய அரசு நிதியை நிறுத்தி வைத்துவிட்டது. பிஎம்சி திட்டத்தில் இணைவதாக சம்மதம் தெரிவித்தால் புதிய கல்விக் கொள்கையுள்ள மும்மொழி திட்டத்தை மாதிரி பள்ளியில் நடத்துவதாக இருந்தால் தவணைத் தொகையை விடுவிப்போம் என்று சொல்லியுள்ளது. ஏற்கனவே இது சேராத மாநிலங்களாக எதிர்க்கட்சியை சேர்ந்த ஆளும் கட்சி மாநிலங்கள் இருக்கின்றன. அவை குறிப்பாக கேரளா, மேற்கு வங்கம், ஒரிசா, பீகார், ஜார்க்கண்ட், டெல்லி, பஞ்சாப் போன்ற மாநிலங்கள். தற்பொழுது பீகாரிலும் ஜார்க்கண்டும் இது சேருவது குறித்து பரிசீலனை செய்வதாக கடிதமானது எழுதியுள்ளனர். இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான பிரச்சனையில்தான் இந்த பிஎம்சி திட்டமும் அதற்கான தவணைத் தொகை விடுவிப்பதிலே ஒரு சிக்கல் எழுந்துள்ளது. அதாவது நீங்கள் பிஎம்சி திட்டம் என்றால் மும்மொழிக் கொள்கை ஏற்றுக்கொள்வதாக அர்த்தம். மும்மொழிக் கொள்கை என்பது புதிய கல்வி திட்டத்தில் இருப்பதால் மாதிரி பள்ளிக்குள் நடத்துங்கள்,
தவணைத் தொகையை விடுவிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தற்பொழுது இருமொழிக் கொள்கை, இந்தி திணிப்பு என்பதெல்லாம் தற்பொழுது பேசப்பட்டு பெரிய அளவில் தமிழகத்தில் விவாதப் பொருளாக மாறியுள்ளது.